இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லோகோஸ் வேதாகம ஆராய்ச்சி பள்ளியின் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு வேதாகம வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து கல்வாரியை நோக்கி தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு அவர் போகும் பொழுது எருசலேமின் வீதிகளில் உள்ள ஸ்திரீகள் அவரை பார்த்து அழுகிறார்கள். அப்படி அழும்போது அவர், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், ஜெசியஸ் புளோரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோமானிய பேரரசன், அவன் பணத்தை அதிகமாக விரும்பி ஜனங்களை அதிகமாக வெறுக்கிற ஒரு கொடூர ராஜாவாக காணப்பட்டான். அவன் பணத்தை சேகரிப்பதற்காக, தேசத்தின் பண செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்காக யூதர்களுடைய தேவாலய பொக்கிஷ சாலையிலே அவன் பொன்னையும் வெள்ளியையும் வேண்டுமென்றே யூதர்களுடைய ஒப்புதலின்றி துணிகரமாக உள்நுழைந்து எடுத்தான் என்று வரலாறு கூறுகிறது. அதை பார்த்த யூதர்கள் மிகவும் கோபமடைந்தவர்களாக கிபி 66 ஒரு பெரிய கலகத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். அந்த கலகத்தின் படி அநேக லட்சக்கணக்கான யூதர்கள் இந்த ராஜாவுக்கு விரோதமாக கிளர்ந்து எழுந்தார்கள். ஆனால் அந்த ராஜா பெரும் படையை திரட்டி ரோம போர் சேவகர்களை கொண்டு ஏறத்தாழ 3600 யூதர்களை அவன் அன்றைய நாளிலே கொன்று குவித்தான். இதை தொடர்ந்து யூத கிளர்ச்சி மிகவும் பயங்கரமாக வெடித்தது. அதை தொடர்ந்து மசாதா என்று சொல்லக்கூடிய ஒரு மலைப்பாங்கான இடத்துல யூதர்கள் அவர்கள் கிளர்ச்சிக்காரர்களாக கொதித்தெழுந்து ரோம போர் சேவகர்களை, ஏராளமான போர் சேவகர்களை வெட்டி வீழ்த்தினர். அதை தொடர்ந்து ரோம அரசாங்கத்துக்கு இந்த செய்தி மிகவும் ஒரு கசப்பான செய்தியாக, வெறுப்பூட்டுகிற ஒரு செய்தியாக அது காணப்பட்டபடியினாலே அது பெரிய அளவில் தேசத்தில் ஒரு செய்தியாக மாறினது. அதை தொடர்ந்து செசியஸ் கேலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோம அரசன் சிரியாவிலிருந்து எருசலேமுக்குள் நுழைகிறான். அவன் தன்னுடைய 20,000 படை வீரர்களோடு கூட எருசலேம் நகரத்தை முற்றுகையிடுகிறான். இந்நிலையிலே நீரோ மன்னன் அவன் என்ன செய்கிறான் என்றால், வெஸ்பாசியன் என்று சொல்லக்கூடிய மேன்மை பொருந்திய ஒரு இராணுவ தளபதியை அவன் யூத கிளர்ச்சியை ஒடுக்கத்தக்கதாக அவன் அனுப்பி வைக்கிறான். அதன்படி வெஸ்பாசியன் கலிலேயாவின் கிளர்ச்சியை கட்டுப்படுத்தத்தக்கதாக அவன் வருகிறான். வந்து யோர்தானை ஒட்டியுள்ள பகுதிகளில், மேலும் இதுமேயாவில், இறுதியாக எருசலேமில் வந்து தன்னுடைய படைகளோடு கூட சுற்றி வளைக்கிறான். இந்த சூழ்நிலையில யூதர்கள் என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு திகைக்கிறார்கள். ஆனால் அந்த வேளையிலே துரதிர்ஷ்டவசமாக நீரோ மன்னன் அவன் மரித்து போகிறான். அதை தொடர்ந்து வெஸ்பாசியன் பல தலைமைத்துவ போராட்டங்களினாலே, குழப்பங்களினாலே அவன் கிழக்கத்திய இராணுவ பிரிவிற்கு அவன் ஜெனரலாக அழைக்கப்படுகிறான். அந்நிலையிலே அவன் செய்த காரியம் என்னவென்றால், தனது குமாரனாகிய தீத்து டைட்டஸ் அவனை யூத போரை நடத்தும்படிக்காக, யூதர்களை ஒடுக்கும்படிக்காக அவன் நியமிக்கிறான். அதன்படி தீத்து போரை நடத்துகிறான். அதை தொடர்ந்து அதிகமான கிளர்ச்சி அது மேலோங்கி வரும் காலகட்டத்தில் தீத்து தன்னுடைய படைகளையெல்லாம் திரட்டி அவன் ரோமர்கள் படைகளை கொண்டு இந்த யூத கிளர்ச்சிக்காரர்களை அதிகமாக அவன் ஒடுக்கினான். அப்படி ஒடுக்கும்போது எருசலேம் நகரம் முற்றுகையிடப்பட்டு பல நாட்கள், பல மாதங்களாக எருசலேம் நகரத்தில் உள்ள யூதர்கள் பட்டினியினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் மரிக்கிறார்கள். ஆகவே இந்த தீத்து ராயன் தன்னுடைய முழு படை பலத்தை திரட்டி
எருசலேமிலே காணப்பட்ட 3 அலங்கங்களிலே ஒவ்வொன்றாக இடித்து 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 இறுதியாக எருசலேம் தேவாலயத்துக்குள்ளாக நுழைந்து அதை அடித்து உடைத்து தீக்கிரையாக்குகிறான். இப்படித்தான் எருசலேம் நகரம் முழுவதுமாக அழிக்கப்பட்டது. இது நடந்தது கிபி 70ஆம் ஆண்டு. இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாக அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சோக முடிவை யூதர்கள் சந்தித்தார்கள். அன்று இழந்த எருசலேம் தேவாலயத்தை இன்று வரைக்கும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காணவில்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு சம்பவத்தோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.